கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பில் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான நாளிலும் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் ஜெபிக்கலாமா? நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு தந்தையே, எங்களை நேசிக்கிறவரே, இந்த அருமையான நாளிலும் அப்பா ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவங்க தேவையை நீ சந்திக்கும்படியாய் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதன் மூலமாக இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுவே உம்முடைய அற்புத வல்லமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுவீராக, உம்முடைய சத்தம் மட்டும் நாங்கள் கேட்கட்டும் அப்பா. விடுதலையின் வார்த்தையாக கடந்து வரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்தும்படியாய், கேட்கிற உள்ளங்களை தகுதிப்படுத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஏசப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா மட்டும் மயப்பட்டா போதும் சுவாமி. துதிக்கான மகிமை ஏசப்பாவுக்கு மட்டும் செலுத்துகிறோம். ஏசு ரட்சமலன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் சகரியா 4வது அதிகாரம். சகரியா 4ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 6வது வசனம். சகரியா 4:6 என்ன சொல்லியிருக்கு பார்க்கலாமா? அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவள, இந்த அருமையான நாளிலும் நீங்கள் அநேகர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்றாரு என்னுடைய ஆவியினாலே ஆகும். அப்படின்னா ஏசு கிறிஸ்துடைய ஆவியினாலே நிச்சயமா ஆகும். பிரியமானவள, ஏன்னா தேவன் ரொம்ப நல்லவர் பாருங்க. ஏசு ஏசுன்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது ஏசப்பா நமக்காக அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக, நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கிற தேவனாக இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவள, இந்த வேளையிலும் நீங்கள் ஒரு வேளை வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, பலவிதமான போராட்டங்களோடு கூட நீங்க இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகரியா 4:6 விதமாக சொல்லுகிறது, தேவனுடைய ஆவினாலே ஆகும். பிரியமானவள, எது ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ, என்னுடைய வாழ்க்கையில இனி ஆகுமா, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில இந்த வேதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டா, இந்த கண்ணீர் மாறுமா, எனக்கு இந்த நல்ல காரியங்கள் நடக்குமா, இது ஆகுமா ஆகாதான்னு சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பிரியமானவளே, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய ஆவினாலே ஆகும்னு சொல்றாரு. பிரியமானவள, அது மட்டும் இல்ல, இந்த சகரியாவை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த 4வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையுள்ள ஒவ்வொரு வசனங்களையும் நீங்க அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா உங்களோடு பேசுகிறத நீங்கள் உணர முடியும். பிரியமானவள, ஏன்னா இயேசுடைய வார்த்தைக்கு வல்லமா இருக்கு. இயேசுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது அது ஜீவனையும் வல்லமையும் தரும்னு சொல்லி எபிரேயர் 4:12 நம்ம படிக்கிறோம். பிரியமானவளே, எனவே இந்த வார்த்தையில நீங்க தியானிக்க 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 அது உங்களுக்கு தேனை போல இனிக்கும். பிரியமானவள, பிரியமானவள, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆகாத காரியம் அப்படி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவள, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றாரு என்னாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேலையில நம்ம ஒவ்வொருவரோடு, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இதே 4வது அதிகாரத்துல நீங்க பாருங்க, 9வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளே முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவான்னு சொல்லி இந்த வேத வசனத்துல நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன்னா இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரத்தை போட்டது கைகள் யாரு? செருபாபேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த செருபாபேலை குறித்து நம்ம பார்க்கும்போது அந்த யூதர்களின் ஒரு தலைவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த தலைவராக இருக்கின்ற செருபாபேலை தேவன் எழுப்புகிறார். பாருங்க, தேவனுடைய ஆலயம்
இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. முதலாவது சாலமோன் ராஜா இந்த ஆலயத்தை கட்டுகிறார் பிரியமானவள. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பலவிதமான போர் யுத்தங்கள் எல்லாம் வரும்போது இந்த ஆண்டுடைய ஆலயம் இடிபட்டு கிடந்தது. ஸோ ஆலயம் இடிபட்டு கிடக்கிறதுனால எல்லாரும் இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஆனால் முடியல. ஆனால் அதே நாட்கள்ல தேவன் இந்த செருபாபேலை எழுப்புகிறார். இந்த செருபாபேலை எழுப்பி இந்த செருபாபேல் மூலம் ஆண்டுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இன்னும் கட்டப்படவே இல்லை பிரியமானவளே. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், தேவன் என்னை இந்த பூமியில தெரிந்தெடுத்திருக்கிறாரு, என்னை குறித்து ஏசப்பாவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, இந்த காரியத்தை நான் செய்வேன் ஏசப்பாவுக்கு தெரியும். இன்றைய திருச்சபையில வாலிபர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, நான் சிறு குழந்தைகள் மத்தியில் ஆண்டோட ஊழியத்தை செய்ய நான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலான்னு கூட ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள் நினைக்கலாம். இன்னும் நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுமே, அதானே அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் செய்யணும் நீங்க நினைக்கலாம் பிரியமானவளே. ஆனா அது முடியாத காரியமா உங்க வாழ்க்கையில ஒருவேளை இருக்கலாம் பிரியமானவளே. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றார், செருபாபேலின் கைகள் தான் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகள் இதை முடித்து தீர்க்கும் சொல்றாரு. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் முடிக்க முடியலாம் நினைக்கிறீங்களா? வீடு வேலையை ஆரம்பிச்சோம், எங்களுக்கு வீட்டு வேலை முடிக்க முடியலாம்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைக்கு திருமணத்துக்காக எல்லாமே ஆயத்தமாயிட்டு, ஆனா எங்களால் அதை எப்படி பண்ண முடியும்னு நாங்க நினைக்கல, எங்க கையில எதுவுமே இல்லை, நாங்க என்ன பண்ண முடியும், இது ஆகுமான்னு நினைக்கிறீங்களா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை கொண்டு தான் அதை முடித்து தீர்ப்பேன் தேவன் சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்யணுமே, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணுமே நான் நினைக்கிறேன், ஆனா என்னால் இதை முடியலையே, இது என்னால் ஆகுமான்னு நினைக்கிறீங்களா? ஆனால் உங்களால் ஆகும் என்று ஆண்டவர் அருமையான செருபாபேலுக்கு சொன்ன அதே வார்த்தையா உங்களுக்கும் தேவன் கொடுக்கிறார் பிரியமானவளே. உங்களால் ஆகும், உங்களால் நிச்சயமா ஆகும் தேவனுடைய பிள்ளைகளே. நீங்க நினைக்கலாம், இதை ஆகும் சொல்றீங்களே, தேவனுடைய வசனத்தையும் சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது வாய்ப்பு வசதிகள் இல்லவே இல்லையே, இருக்குதான்னு எங்களுக்கும் தெரியலையே, அப்ப எப்படி இது ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதே வேதத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45 அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45 அதிகாரம் 1 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல மிக தெளிவா இந்த செருபாபேலை குறித்து நீங்க பார்க்கலாம். இந்த செருபாபேலை தேவன் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கென்று அவர் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 45 அதிகாரம் 1 நான் படிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 45:1 அதுல என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்ன சொல்றார் பார்த்தீங்களா? ஏசாயா 45:2 இருக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒருவேளை இந்த ஆலயம் கட்ட முடியுமா முடியாதான்னு சொல்லி இந்த செருபாபேலுடைய வாழ்க்கையில அஸ்திபாரம் போட்டுட்டாரு, ஆனா அதை கட்டி முடிக்க முடியுமா என்கிற ஒரு சூழ்நிலைமையில இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 28 அதிகாரம் ஏசாயா 45:28 படிக்கிறேன். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அப்படின்னு சொல்லி கோரேசை குறித்து தேவன் கூறுகிறார். இந்த ஏசாயா 45:1 இந்த கோரேஸ் குறித்து தான் தேவன் சொல்லுகிறார். ஆனா இந்த கோரேஸ் ராஜாவை பாருங்க, இந்த செருபாபேலை தேவன் தெரிந்து கொண்டார் அவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆனா அவரிடம் பொன்னோ பொருளோ பணமோ இல்லை பிரியமானவளே. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த கோரேஸ் ராஜாவை தேவன் எழுப்புகிறார் பிரியமானவளே. இந்த கோரேஸ் ராஜா செய்த உதவி நிமித்தம் இந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டு முடிந்தது பிரியமானவளே. அப்படி என்றால் பாருங்க, அருமையான இந்த செருபாபேல் அவர்களை கொண்டு பாருங்க இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். ஆனா அந்த செருபாபேலுக்கு யார் உதவி செய்றாங்க? இந்த கோரேஸ் ராஜா. இதை குறித்து தான் ஏசாயா 45 அதிகாரத்துல
நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். அவன் என் மேய்ப்பன் சொல்றாரு. யாரை குறித்து? கோரேசை குறித்து. கோரேஸ் என்ற ராஜா, அந்த ராஜாவை குறித்து பாருங்க. அந்த ராஜா உதவி செய்வாரா? எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாரும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்யவில்லை. ஆனா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்று தேவன் தெரிந்து கொண்ட ராஜாவை பாருங்க, இந்த செருபாபேலுக்கு அவர் அடையாளம் காட்டி கொடுத்து இந்த கோரேஸ் ராஜா மூலம் பாருங்க இந்த எருசலேம் தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதைத்தான் இந்த சகரியா 4ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் பிரியமானவர்களே. 4ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்க 9ஆம் வசனத்துல செருபாபேலுடைய கைகள் அஸ்திவாரம் போட்டுச்சு. இந்த செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் சொல்லி இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒருவேளை என்னால இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இந்த செருபாபேலுக்கு இந்த கோரேஸ் ராஜாவை தேவன் எழுப்பி கொடுத்து அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிக்க வைத்தாரோ, அதே போல பிரியமானவர்களே, உங்களால் ஆகாது, இது எங்களால் முடியாது, நாங்க எப்படி இதை முடிக்க முடியும்னு சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்ப்புல, வேதனையில, ஏதோ துயரத்துல, ஏதோ பாடுகளை நீங்க இருக்கிறீங்களா? இல்ல பலவீனத்துல படுக்கல இருக்கீங்களா? இது ஆகுமா? இனி நான் சுகம் அடைவேனா? என்னால் எழுந்து நடக்க முடியுமா? என்னால் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையில இருக்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கவலைப்படாதீங்க. ஏசப்பா இந்த வேலையில சொல்றாரு, நீங்க இதை தொடங்குனீங்க, தேவன் தொடங்க வைத்தார், உங்களை கொண்டு முடிக்க வைப்பார் பிரியமானவளே. பலவீனத்துல இருக்கிற உங்களுக்கு தேவன் சுகத்தை தருவார் பிரியமானவளே. தேவனுடைய ஆவியினாலே இது ஆகும் பிரியமானவளே. அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் பிரியமானவளே. அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் பிரியமானவளே. அந்த பரிசுத்த ஆவியானுடைய நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது பாருங்க, அவர் சொல்றார் நீங்கள் பலன் அடைந்து அப்படின்றாரு. பலவீனமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். இன்னும் ஒன்றுமே இல்லையே, எங்களால் இது ஆகுமான்னு சொல்லி கவலையோடு நான் எப்படி இதை வைத்துதான் கட்ட முடியுமா, இடத்துல வேற எதுவும் இல்லையே நீங்க நினைக்கிறீங்களா? தேவன் பாருங்க, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொல்றாரு. தேவனுடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிலை கொண்டு இருப்பார். கர்த்தருடைய வேலையை நடத்துங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறான்னு சொல்லி நெகேமியா பார்த்து சொன்னாரு. நெகேமியா அப்படியே ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க கர்த்தருடைய வேலையை நடத்துங்கள், ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடத்துவார்னு சொல்லி அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். தேவனு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஒருவேளை வீட்டை கட்டி முடிக்க முடியலாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நீங்க இந்த அஸ்திவாரத்தை போட்டீங்க, உங்க கை இதை முடித்து தீர்க்கும்னு சொல்றாரு பிரியமான பிள்ளைகளே. தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே. உங்களோடு தேவன் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இதே சகரியா 4ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அதே சகரியா 4ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். பாருங்க, நீ சம பூமியாவாய். செருபாபேலை பார்த்து சொல்றாரு பாத்தீங்களா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பிரியமானவளே, தேவனுக்கு பாருங்க, பிரியமான பிள்ளைகளா இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் எதை சொல்ல விரும்புறான்னு சொன்னா, ஏதோ ஒரு பெரிய பர்வதமா, ஏதோ ஒரு தடைகள் நீங்க ஆண்டவருக்காக செயல்பட முடியாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறதா? ஒருவேளை ஆண்டுடைய ஆலயத்தை கட்டி முடிக்காதபடி, இல்ல தேவனுக்காக இதையாலும் செய்ய முடியாதபடி, ஆண்டவருக்காக முன்னேற முடியாதபடி, ஏசப்பாவுக்காக வாழ முடியாதபடி ஏதோ ஒரு தடைக்கல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லார், பெரிய பர்வதமே செருபாபேலுக்கு முன்பாக நீ ஏமாத்திரம். பிரியமான பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை பார்த்து அதுல உங்க பேரை போட்டு நீங்க படிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்பதாக தேவன் சொல்லுகிறார், பிரியமானவளே, அந்த தடை உனக்கு ஏமாத்திரம் மகனே மகளே அப்படின்னு சொல்றாரு. நீ சமபூமியாவாயின்னு சொல்றாரு. அந்த தடை கற்களை, அந்த வேதனைகளை, அந்த துன்பங்களை, அந்த வியாதியை, விரோதமா செயல்படுகின்ற அந்த எல்லா போராட்டங்களையும் தேவன் ஆண்டவர் அப்படி சமபூமியாக்குறார், விடுதலை கொடுக்கிறார். பிரியமானவளே, உங்க வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு விரோதமா செயல்படுகின்ற எல்லா தடைகளையும் இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் அதை சமபூமியாக மாற்றி போடுகிறார். பிரியமானவளே, அது மட்டும் இல்ல, அங்கிருந்து ஒரு சத்தம் வருது பாருங்க, கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரித்தார்களாம். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி
ஆர்ப்பரிக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது தெரியுமா? மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இயேசு இந்த பூமியில பிறந்ததும், இயேசு இந்த பூமியில மரித்து உயிர்த்ததும், இன்றைக்கு ஜீவிக்கிறதும் நமக்கு பெரிய கிருபைங்க. நம்முடைய பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? அதனாலதான் எபேசியர் 2:8 பார்ப்போம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்றாரு, உங்களுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்ற ஒரு ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை கேட்க வைக்கிறார். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவருடைய கிருபை எப்போதும் நம்ம கூட இருக்குது. நீங்க புதிய ஏற்பாட்டுல படிக்கும்போது நிருபங்களை பார்ப்பீங்க, கிருபையும் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லிதான் பவுல் எழுதியிருப்பார். பிரியமானவளே, தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. பிரியமானவளே, எந்த ஒரு தடை இருந்தாலும் அந்த தடையை மாற்றுகிறவர் நம்முடைய ராஜாதி ராஜா. பிரியமானவளே, தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார், தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். தேவனுடைய ஆவினாலே ஆகும் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா அதே 4வது அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 4வது அதிகாரம் 12ஆம் வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. நான் மறுபடியும் அவரை நோக்கி, 2 பொருட்களாய் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அவர் என்னவென்று கேட்கிறாராம். அப்போ அவர் உடனே சொல்றாரு, என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவனே, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பாருங்க, ஆனா ஆண்டவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். பாருங்க, அதே சகரியா 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அந்த வலதுபுறமாக, குத்து விளக்குக்கு வலதுபுறமாக, அதற்கு இடதுபுறமாக 2 ஒலிவ மரங்களின் கிளைகள் என்னவென்று அவர் கேட்டாராம். அதே வார்த்தை தான் அவர் சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு, பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். அந்த ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் நம்ம பார்க்கும்போது வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். பிரியமானவள, நிறைய வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு ஜீவன் வருது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அப்பமா தேவன் கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேத வசனங்களையும் நம்ம படிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அபிஷேகம் நம்ம நிரப்புகிறது. அன்பின் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கும் போதே, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதே, அந்த வார்த்தைகளை மனதில் நம்ம பதிக்கும் போதே, அந்த வார்த்தையின்படி நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அந்த தேவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமை நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அதான் என்ன சொல்லியிருக்கு, தங்களிலிருந்து பொன்னிறமான எண்ணெயை இறங்க பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அப்படின்னா பார்த்தீங்களா, கர்த்தருடைய அபிஷேகம். இந்த பழைய ஏற்பாடு, இந்த புதிய ஏற்பாடு, இந்த 2ஐயும் நம்ம படிக்கணும். நம்ம வேதத்தை படிக்கும்போது ஒரு பகுதியை மட்டும் படிச்சுட்டு விடாதபடி, பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு பகுதி படித்தோம்னா புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு பகுதி படிக்கணும். 2மே நமக்கு வேணுங்க. பழைய ஏற்பாடு 39 புஸ்தகங்கள் இருக்கிறது, புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்கள், மொத்தம் 66 புஸ்தகங்களை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை தியானிக்கும் போது அதற்கு ஒத்த வார்த்தைகளை தேவன் நம்ம கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம படிக்கும்போது அது கேட்டா போல ஒரு வார்த்தை தேவன் கொடுக்கிறார். நம்ம இணைந்து படிக்கும்போது தேவனுடைய அந்த எண்ணெய், அந்த அபிஷேகம், அந்த ஆவியானுடைய வல்லமை நம்மை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்த கிரியைகள் மாறும். பிரியமானவர்களே, தேவனுக்காக நம்ம எதை செய்ய நினைக்கிறோமோ, எதை முடியாது என்று நினைக்கிறோமோ, இந்த பொன்னிறமான எண்ணெய் இறங்கும் போது, ஆவியானுடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும் போது, ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். பிரியமானவர்களே, அப்படி நிரப்பப்படும் போது நம்மில் தேவனுடைய மகிமை கடந்து வருகிறது, தேவனுடைய வெளிச்சம் கடந்து வருகிறது. அசுத்த கிரியைகள் நம்மை தொட முடியாது, வியாதி நம்மை அணுக முடியாது. ஒருவேளை அந்த வியாதி வந்தாலும் ஓடிடும். பிரியமானவர்களே, ஒருவேளை பல பிரச்சனைகள் வரலாம், ஏதோ ஒரு போராட்டங்கள் வரலாம். அது எந்த போராட்டமா இருந்தாலும் அன்பின் ஆவியானவர் பொன்னிறமான எண்ணெயாகிய இந்த அபிஷேகம், இந்த ஆவியின் வல்லமை, இந்த பரிசுத்தாவியானுடைய வல்லமை நம்ம இறக்கும் போது, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய முகத்திலே அவருடைய பிரகாசம் தோன்றுகிறது. அவருடைய மகிமை நம்முடைய
தலைமுதல் கால்கள் இறங்கி வருகிறது பிரியமானவளே. நம்மில் வியாதி இருக்கவே முடியாது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தையை படித்து பாருங்க. பழைய ஏற்பாடும் படிங்க, புதிய ஏற்பாடும் படிங்க. நீங்க படிக்கும்போது பொன்னிறமான எண்ணெயை நீங்க இறக்குபவர்கள் சொல்லி இந்த வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவளே. தேவனே, உம்முடைய வார்த்தையை படிப்பதற்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தையை நான் படிக்கிறதோடு மற்றல்ல, அதன்படி நான் நடக்க உதவி செய்யுங்கப்பா. பாவமான கிரியைகள் வேண்டாம் ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் வேண்டாம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத கிரியைகளை நீர் என்னை விட்டு மாற்றிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, இயேசுவே எனக்கு இறங்குங்கப்பா, அன்பின் ஆவியானவரே எனக்கு இறங்குங்கப்பா, உங்க ஆவியினாலே ஆகும்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களாப்பா. உங்க வார்த்தையில நாங்கள் படிக்க படிக்க அன்பின் ஆவியானவர் அந்த பொன்னிறமான எண்ணெயை, அந்த அபிஷேகத்தை, உங்களுடைய ஆவியின் வல்லமையை ஆண்டவரே நீர் எனக்கு தந்து என்னில் காணப்படுற உமக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களையும் எடுத்து போட்டுருங்கப்பா. பரிசுத்தமா வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய திருச்சபையில, நான் செல்லுகிற இடங்கள்ல, நான் பணி செய்யற இடங்கள்ல, நான் கொடுக்கிற இடங்கள்ல, இல்ல கற்றுக்கொள்ளுகிற இடங்கள்ல அன்பின் ஆவியானவரை என்ன பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் கேட்கும்போது பிரியமானவர்களே, தேவன் நிச்சயமாக உங்களை நிரப்புவதற்கு போதுமானவராக இருக்கிறார். இயேசு ரொம்ப நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றார் பாருங்க, சகரியா அதே 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிக தெளிவா நீங்க பாக்குறீங்க. அப்பொழுது அவர் சொல்றாரு, இந்த இரண்டும், இந்த ஒலிவ மரங்களின் 2 கிளைகளை பற்றி சொல்றாரு. அவர் சொல்றாரு, இவைகள் இரண்டும் சர்வலோகத்தின் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்களை என்ன செய்வாங்க? பழைய ஏற்பாட்டு பகுதியில இருந்தோம், புதிய ஏற்பாட்டு பகுதியில இருந்தோம், தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அவன் இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கொண்டே இருந்தான், இன்னும் தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டே இருந்தான் பாருங்க. அப்போ தேவன் அவன்கிட்ட பேசுறாரு, அவன் சொல்றாரு, நீ நடந்து திரின்னு சொல்றாரு. அவர் நடந்து திரிகிறார் பிரியமானவளே. அவர் நடந்து திரிஞ்ச இடம்லாம் இன்றைக்கு இஸ்ரேல் தேசமா இருக்கிறத நாம் பார்க்கிறோம் பிரியமானவளே. இவ்வளவு பெரிய மகிமை இல்ல? தேவ சமூகத்துல இருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைகளை படிக்க படிக்க அன்பின் ஆவியானவர் உங்களை நிரப்ப நிரப்ப நீங்க யாரா? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற, கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர்கள் சொல்லி இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? சோ நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல, அந்த வேதத்துல இருக்கு பாத்தீங்களா, அவருடைய கதவு நிலையருகே காத்திருந்து, அவர் வாசலருகே விழித்திருந்து அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப தேவ சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கணும். அநேகர் கற்றுக்கொள்வாங்க, ஆனா செயல்முறையில இருக்காது. அந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தையை செயல்படுத்த முடியல பிரியமானவளை. ஆண்டவர்ட்ட பலனை கேட்கலாம். இசப்பா, என்னுடைய நாவு பரிசுத்தமாக்க நான் வைத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்பின் ஆவியானவரே, என்னுடைய மாம்சத்தின் சிந்தை, என்னுடைய மாம்சத்துல என்னை தடுத்து விடாதபடி அந்த பரிசுத்தமான சிந்தை மட்டும் எனக்கு இருக்கணும். மாம்ச சிந்தை வேண்டாம்ப்பா. மாம்ச சிந்தை அது மரணம்னு போட்டிருக்கு. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த ஆவின் சிந்தை எனக்கு தாங்கப்பா. அந்த அன்பின் ஆவியானுடைய வழிநடத்தல் தான் எனக்கு வேணும் ஆண்டவரை, எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி வேதத்தை கற்றுக்கொள்ளும் போதும், வேதத்தை படிக்கும் போதும், மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கும் போதும், அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போதும், இசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அன்பின் ஆவியானவர் என் கூடவே நீங்க இருங்கப்பா, உங்களுடைய வரங்களினால் என்னை நிரப்புங்கப்பா. நம்ம கேட்கும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. தேவன் நம்மை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏசு ரொம்ப நல்லவருங்க. அவர் நம் கூட இருந்து நம்மை நடத்துகிறார் பிரியமானவர்களே. அவர் சொல்றார் பார்த்தீங்களா, அந்த ஏசாயா 45 நம்ம பார்த்தோம்ல, அந்த கோரேஸ் கிட்ட சொல்றார் பார்த்தீங்களா, அந்த 2ஆம் வசனத்துல சொன்னார்ல, நான் உனக்கு முன்னே போய் கோல அளவிலை செவ்வையாக்குவேன். அது மட்டுமா நம்ம அதுல படிக்கிறோம். அதே ஏசாயா 45ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு தெரியுமா? பெண்களை கதவுகளை உடைத்து அப்படின்னு சொல்லுவாரு. கோரேசு கிட்ட சொல்லுவாரு, பெண்களை கதவுகளை உடைத்து பாருங்க. அதுல எதுல இருக்குன்னா ஏசாயா 45:4, பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு.
பாருங்க, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை எனக்கு வாழ்க்கையில ஒரு வெண்கல கதவு இருக்க, இது உடையுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. அந்த அஸ்திவாரத்தை போட்டு அதே கைதான் முடித்து தீர்க்கோன்னு சொல்லி செருபாபேலை பார்த்து சொன்னார். செருபாபேல் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தார். பிரியமானவர்கள, அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் இறங்கினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு எப்படி ஆகும் என்று. ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதத்துல நம்ம படிக்கிறோமே. தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக முடிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவள, ஒரு வேளை நீங்க இந்த வேலையில கண்ணீர்ல இருக்கலாம், இது முடியுமா என்று நினைக்கலாம். ஆனா தேவன் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும். பிரியமானவளே, இரவும் பகலுடைய வார்த்தையை தியானிக்கணும். பிரியமானவளே, பழைய ஏற்பாடும் நம்ம தியானிக்கணும், புதிய ஏற்பாடையும் தியானிக்கணும். பாரு சொன்னார், என்னுடைய வார்த்தையில நீங்க இருத்துல பதித்து அப்படி சொன்னாரு, பதித்து கொள்ளுங்கள் சொன்னாரு. அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில தீங்கு நாம் செய்ய முடியாதபடி கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உருவாக்கும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பார்க்குறோமே பிரியமானவர்களே. ஆகவே இந்த பழைய ஏற்பாடு வார்த்தைகளை படிக்கலாம், புதிய ஏற்பாடு வார்த்தைகளை படிக்கலாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது படிக்கலாம் பிரியமானவர்களே. அதில் ஒரே ஒரு வசனத்தையாவது நம்ம அப்படியே மனதில் பதித்து கொண்டோம்னா இந்த வார்த்தை நமக்கு அன்பின் ஆவியானுடைய வல்லமையை கொடுக்கும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும் பிரியமானவர்களே. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல ஒருவேளை கண்ணீர், வேதனை, துன்பம் இருந்துச்சுன்னா இந்த எல்லா துன்பங்களையும் இந்த வார்த்தை மாற்றும் பிரியமானவர்களே. குடும்பத்தில் சமாதானத்தை இந்த வார்த்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அன்பின் ஆவியானவர் இருளை மாற்றி அன்பின் ஆவியானவர் மூலம் அவர் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்து கவலைகளை மாற்றுகிற தேவனாக, கண்ணீரை மாற்றுகிற தேவனாக அவர் இப்போது உங்கள் மத்தியில அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த வேளையிலும் நம்ம எல்லாரும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? எப்படியாக அந்த செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு அருமையான கோரேஸ் என்ற ராஜாவை தேவன் அவருக்கு கொடுத்தாரோ, அதே போல தேவன் அவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு பிரியமானவர்களே கட்டி முடிப்பதற்கும் நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்து முடிப்பதற்கு தேவன் உங்களுக்கு அருமையான தேவ பிள்ளைகளுடைய தயவை கொடுக்க வைப்பார் பிரியமானவர்களே. விசேஷமாக தேவன் உங்களோடு கூட இருப்பார். இயேசு உங்களோடு கூட இருந்து இதை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு தெய்வீக பலனை தருவார். அன்பின் ஆவியானவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ராஜாதி ராஜா இப்பொழுது உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ கவலைப்படாத, என்னுடைய ஆவியினால் ஆகும் மகனே என்று, மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறவர் நம்முடைய மத்தியில இப்போ அவர் உள்ள ஆவி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? எங்களுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது எல்லாரும் அருமையான ஏசாப்பாவை இப்போ நோக்கி பார்த்து ஜெபிப்பீங்களா? இயேசுவே, இந்த வேளையில் உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, எங்களுக்கு மனதுருகும் என்று சொல்ல மாட்டீங்களா? இயேசுவே, நீர் இரக்கத்தை காண்பியும் அப்பா, நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை. அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்களால் இனிது ஆகுமா? எங்களால் இதை கட்டி முடிக்க முடியுமா? இந்த காரியத்தை எங்களால் செய்ய முடியுமா என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஏங்கி கொண்டு இருப்பீங்கள்ல, இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, அப்பா, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்பீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோமப்பா. இந்த வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்த அன்பான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களப்பா. அன்பான உங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே உட்கொண்டுகிற பிள்ளைகளாகவும், உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாகவும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை இன்னும் கத்தாவே கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளாகவும் இந்த இடத்துல அநேகர் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவே நீர் உங்களுடைய வல்லமையை காண்பிக்கும்படியா, அன்பின் ஆவியானுடைய அந்த மகிமை கத்தாவை இறங்கும்படியா ஆண்டவரே, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே, உங்க ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியா ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா கண்ணீரை தொடச்சிருங்க ஆண்டவரே. அன்பின் ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவதாகப்பா.
கண்ணீரை தொடச்சிருங்கப்பா. யார் யார் வியாதிப்பட்டு கண்ணீர்ல இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில விடுதலை வருமா, இது ஆகுமா, சுகமாகுமா என்று கண்ணீரோடு இருப்பார்களானால் இந்த வேளையிலும் கர்த்தாவே, யார் யார் பலவீனப்பட்டு இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே பலவீனம் மாறி கர்த்தாவே உம்முடைய பலன் வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பின் ஆவியானவரால் ஆகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அன்பின் ஆவியானவர் உம்முடைய அன்பின் ஆவியானுடைய வல்லமே கர்த்தாவே அனுப்பும்படியா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் பற்பல போராட்டங்களோடு கண்ணீரோடு பலவிதமான துன்பங்களோடு அன்றைய வீடு கட்ட முடியாதவர்கள் இன்று எங்களுக்கு வீடு கட்ட முடியவில்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. இன்னும் யார் யார் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியலையே, எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோமே, அன்பின் ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வேளையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அன்பின் ஆவியானவர் கர்த்தாவே ஆண்டவரே அவங்க தேவைகளை சந்திக்கும்படியா இன்னும் என்னென்ன தேவைகளோடு பிள்ளைகள் இருக்கிறார்களோ, குடும்பத்தில் பிரிவினைகள் நிமித்தமாக ஆண்டவரே இனி ஆகுமா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே சமாதானம் வருமா ஆண்டவரே என்று ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில தெய்வீக சமாதானம் வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே நீர் மனதுருகும், உங்களால் ஆகாத காரியம் ஒன்று கூட இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக, ஆண்டவரை விடுவிக்கிற வல்லமை கடந்து வருவதாக, சோமளிக்கிற வல்லமை கடந்து வருவதாக, அன்பின் ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு பேரை மாட்கொள்ளட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தெய்வீக ஆண்டவரே வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்புவதாக என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து விட்டோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு பேர் மேலும் ஆண்டுடைய பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறதாக நன்றி ஆண்டவரே. அநேகம் சாட்சிகளை எழுப்புறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் தாழ்த்தி அருமையான அன்பு பிள்ளைகளையும் தாழ்த்தி அப்பாவுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் வரும் கன மகிமை துதி எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு இரட்சமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,